எட்டாம் வகுப்பு கணக்கு 7 தகவல் செயலாக்கத்தில் பயிற்சி 7.2 முதல் கணக்கு கொடுக்கப்பட்ட எண்களுக்கு தொடர் வகுத்தல் முறையில் மீப்பெரு பொது காரணியை கண்டுபிடிக்க. தொடர் வகுத்தல் முறையில் கேட்டிருக்காங்க. நான் என்ன நம்பர்லாம் கொடுத்துருக்காங்கன்னா 455 மற்றும் 26. இப்போது 455 and 26 இதில் 455 ஃபஸ்ட்டு 26 வகுக்கிறோம். சரிங்களா? இப்போது 26 ஃபஸ்ட்டு முதல் ரெண்டு நம்பரை மட்டும் எடுத்துக்கிறோம். 45 எத்தனை 26 இருக்குன்னா ஒரு 26 தான். அப்போ மேலே 1 போட்டுட்டு இங்கே 26 அப்படின்னு போட்டுக்கிறோம். அப்போது 45 26 கழிக்கும். இப்போ 15 6 போனால் 9, 3 2 போனால் 1, 19. இப்போ அடுத்த 5 இறக்குறோம். இப்போது 26 195 எத்தனை வாட்டி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7 வாட்டி இருக்குது. 7 195 7 26 பெருக்குன்னா நம்மளுக்கு என்ன வருது 182 வருது. அப்போ மேலே 7 போட்டுக்கிட்டு இங்கே 182 போடுறோம். இதை கழிக்கிறோம். 5ல் 2 போனால் என்னது 3, 9ல் 8 போனால் 1. அப்போ மீள இங்கே என்ன வருது 13 வருது. இப்போது இதை என்ன பண்ணணும்னா இதை நம்ம இனிமேல் வகுத்தியாக எடுத்துக்கணும். இந்த 13ஆல் வகுக்கணும். இங்கே இந்த 26 இங்கே போடணும். இதை 13 26 13ஆல் வகுக்கணும். ஃபஸ்ட்டு 485 போட்டுட்டோம். இங்கே 26ஆல் வகுக்கிறோம்ல, இந்த வகுத்தில் நம்ம 26 உள்ளே போட்டுட்டு 26 13ஆல் வகுக்கணும். சரிங்களா? இப்போ 26 போட்டு 13ல் எத்தனை 26 இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 26. இங்கே 0 வந்துட்டு. அப்போது இப்போ நம்மளுக்கு மீப்பெரு பொது காரணி எது 0 வருதோ எந்த நம்பரால் வகுக்கிறோமோ அதுதான் மீப்பெரு பொது காரணி. சரிங்களா? அப்போது விடை மீப்பெரு பொது காரணி 13. ஏன்னா 13ஆல் வகுக்கும்போது தான் நம்மளுக்கு 0 வருது. எந்த நம்பரால் வகுக்கிறோமோ அதுதான் பொது காரணி. சரிங்களா? 13 மீப்பெரு பொதுவாக காரணி. அடுத்தது ரெண்டாவது கணக்கு 392 மற்றும் 256 இது கொடுத்துருக்காங்க. 396 390 எது சின்ன பெரிய நம்பரோ அதை உள்ளே போட்டுக்கிறோம். 256ஆல் வகுக்கிறோம். இப்போ இதில் 392 எத்தனை 256 இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி தான் இருக்குது. அப்போ ஒன்று இங்கே சைடில் போட்டுக்கிறோம். 1 256 போக 256. இப்போ 2ல் 6 போகாது, கடன் வாங்குகிறோம். 12ல் 6 போனால் 6. இங்கே 8 இருக்கும். 8ல் 5 போனால் 3. இங்கே 1 இருக்கும், 3 இருக்கும், 3ல் 2 போனால் 1, 136. இப்போ இங்கே என்ன வருது 136. இப்போது 256 இந்த வகுக்கு ரெண்டாவது நம்பர் இருக்கு இல்லையா, அதை உள்ளே போட்டுக்கிட்டு அதை 136ஆல் வகுக்கிறோம். அப்போது 256ல் எத்தனை 136 இருக்குது? ஒரு 136 இருக்குது. அப்போது ஒரு 136 போட்டுடுறோம். 6ல் 6 போனால் 0, 5ல் 3 போனால் 2, 2ல் 1 போனால் 1 என்ன வருது 120 வருது. சரிங்களா? அப்போது திருப்பியும் இந்த 136 உள்ளே போட்டுடுறோம். இங்கே எதனால் வகுக்கிறோம் 136 அதை உள்ளே போட்டுக்கிட்டு மீதி வர்றதால வகுக்கணும். சரிங்களா? எப்போவுமே இங்கே எதெல்லாம் வகுக்கிறோமோ அதை உள்ளே போட்டுட்டு அந்த மீதியை வகுக்கிறோம். மீதி என்ன வருது 126. அப்போது 136ல் எத்தனை நம்பர் இருக்குது? அப்போது ஒரு வாட்டி தான் இருக்குது. 136ல் ஒரு 120 தான் இருக்குது. அப்போ 1 போட்டுட்டு 120. மீதி என்ன வருது 136லேருந்து 120. 6ல் 0 போனால் 6, 3ல் 2 போனால் 1, 16 வருது. சரிங்களா? இப்போ இது எந்த நம்பரை எதால் வகுக்கிறோம் 120 எதால் வகுத்தோம் அதை உள்ளே போட்டுக்கணும். மீதி வர்றதால வகுக்கணும். சரிங்களா? அதுதான் தொடர் வகுத்தல் முறை. அப்போது 120ல் எத்தனை 16 இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போது 16 5 போட்டால் 80 ஆகிடுது. 5 வாட்டி 6 வாட்டி போனால் 96 ஆகிடும். அப்போ 7 வாட்டி போட்டால் 112 வருது. இப்போ 7 16ஆல் பெருக்குங்க. 6 42 2 மீது 4 ஒரே 7 7 4 11 112. சரிங்களா? 120 112 கழிக்கிறோம் 8 வருது. இப்போ இங்கே எதால் வகுக்கிறோம் 16ஆல் வகுக்கிறோம். அப்போ அந்த 16 உள்ளே போட்டுடணும். 16 8ஆல் வகுத்தா 1 8 2 8 16 0 வந்துடுது. சரிங்களா? அப்போ 0 வர்றது தான் மீப்பெரு பொது காரணி. எந்த நம்பரால் வகுக்கும்போது 0 வருது? 8ஆல் வகுக்கும்போது தான் 0 வருது. அப்போ மீப்பெரு பொது காரணி என்னது 8. அப்போ விடை மீப்பெரு பொது காரணி 8ன்னு எழுதிக்கிடுங்க. அடுத்தது மூணாவது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க 6765 மற்றும் 610 கொடுத்துருக்காங்க. இப்போ 6765 உள்ளே போட்டுக்கிறேன், 610 வெளியே போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த 3 நம்பர் எடுத்துக்கிறோம். இங்கே 3 நம்பர் தான் இருக்குது. 6766 எத்தனை டைம் இருக்கும் நம்ம பார்த்தாவே தெரியுது ஒரு வாட்டி தான் இருக்குது. இப்போ ஒரு 610 10, 6ல் 0 போனால் 6, 7ல் 1 போனால் 6, 66 வருது. அடுத்த 5 இருக்கிறேன். அப்போ அதுலேயும் ஒரு வாட்டி தான் இருக்குது. இப்போ 1 போட்டு 610 போட்டால் 55 வருது. அப்போது இதால் வகுத்தோம். இந்த 610 உள்ளே போட்டுட்டு மீதி வர்றதால வகுக்கணும். 55ஆல் வகுக்கிறோம். அப்போது ஃபஸ்ட்டு இங்கே 55ல் முதல் 2 நம்பர் எடுத்துக்கிறோம். ஓர் 55 55,
இப்போ 11ல் 5 போனால் 6, இந்த 0 திருப்பியும் 60ல் ஒரு 55 தான் இருக்கும். இப்போ ஒரு 55 55. அப்போது 60ல் 55 போனால் என்ன இருக்குது? 5 தான் இருக்குது. அப்போ இங்கே என்ன வெளியில் எதால் வகுக்கிறோம்? 55ஆல் வகுக்கிறோம். அதை எடுத்து இங்கே போட்டுடணும். சரிங்களா? 11ல் 5ஆம் வாய்ப்பாடு ஒரு 5 5 11 5 55. அப்போ 5ஆல் வகுக்கும்போது 0 வருது. சரிங்களா? 5ஆல் வகுக்கும்போது 0 வந்தால் மீப்பெரு பொது காரணி என்னது? 5. இப்போ விடை வந்து மீப்பெரு பொது காரணி என்னது? 5. அடுத்தது மீப்பெரு பொது காரணிகள் 4வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 184, 230 மற்றும் 276. இப்போ இதில் எப்படி பார்த்தீங்கன்னா 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் இதுக்கு முன்னாடிலாம் 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் வந்து 3 நம்பர் கொடுத்ததுனால நம்ம மொதல் 2 நம்பருக்கு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அதில் வர்ற ஈவு வச்சு திருப்பி அடுத்த நம்பர் போட்டு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மொதல் 2 நம்பரை எடுத்துருக்கோம். எனது 184ஐயும் 230ஐயும் எடுத்துருக்கோம். லாஸ்ட் நம்பரை விட்டுறோம். ஃபஸ்ட்டு 2 நம்பரை எடுத்து தொடர் வகுத்தல் முறையில் கண்டுபிடிக்கிறோம். 230 உள்ளே போட்டுக்கிறேன், 184 வெளியே போட்டுக்கிறேன். இப்போ இதில் எத்தனை டைம் இருக்குன்னா ஒரு வாட்டி தான் இருக்குது. ஒரு 184 போட்டு கழிக்கிறேன். 10ல் 6 போனால் 4, 12ல் 8 போனால் 4. சரிங்களா? அப்போ 46 வருது. சரிங்களா? அப்போ இந்த எதெல்லாம் வகுக்கிறோம்? 184 வகுத்தாலும் அதை எடுத்து உள்ளே போட்டுக்கிறோம். இந்த மீதி வர்றதெல்லாம் வச்சு வகுக்கிறோம். இப்போ இதில் எத்தனை வாட்டி இருக்குது? 4 வாட்டி பெருக்குனிங்கன்னா 4 24க்கு 4, மீதி 2, 4 நாள் 16, 16 17 18, 4 வாட்டி இருக்குது. அப்போ 4 46 பெருக்குனா 184. இப்போ இது 0 வந்துடுது. சரிங்களா? அப்போ திருப்பி நமக்கு 3 நம்பர் இருக்கும்போது 46 தான் இந்த 2 நம்பருக்கும் மீப்பெரு பொது காரணி. சரிங்களா? இப்போ இந்த 2 நம்பருக்கும் 46 மீ பொது காரணி. அப்போ இன்னொரு நம்பர் என்ன இருக்குது? 276 இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த 46 வெளியே போட்டு 276 உள்ளே போடணும். சரிங்களா? 46 நம்ம 46 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 3வது நம்பரை உள்ளே போட்டு இந்த 46 போடணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 6 வாட்டி 46 வந்து இருக்குது. அப்போ 276. அப்போ மீப்பெரு பொது காரணி 6 வாட்டி போடும்போது நமக்கு 0 வந்துடுது. அப்போ மீப்பெரு பொது காரணி வந்து 6. மீப்பெரு பொது காரணி 6 இல்லை 46. ஏன்னா 46ஆல் வகுக்கும்போது தானே 0 வருது. அப்போ மீப்பெரு பொது காரணி என்னது? 46. இதான் விடை. அடுத்தது பயிற்சி 7.2ல் 2வது கணக்கு கொடுக்கப்பட்ட எண்களுக்கு தொடர் கழித்தல் முறையில் மீப்பெரு பொது காரணி. ஃபஸ்ட்டு வந்து தொடர் வகுத்தல் முறையில், இது வந்து தொடர் வகுத்தல் முறையில் கழித்தல் முறையில் மீப்பெரு பொது காரணி. இப்போ 2 நம்பர் போட்டு கொடுத்துருக்காங்க 42 மற்றும் 70. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 42 மற்றும் 70. இப்போ இந்த 2 நம்பர் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்க? ஃபஸ்ட்டு பெரிய நம்பரை சின்னதாக நம்பரால் வகுக்கிறோம். 70 மைனஸ் 42. அப்போது 70 42ஆல் வகுத்தா 28 வரும். திருப்பி இதில் 42 28ஆல் வகுக்கிறோம். இந்த இதில் இருக்க நம்பர் 2வது நம்பர்லேருந்து இந்த வர்ற விடையை வகுக்கிறோம். அப்போ 42 28ஆல் வகுத்தா 14. திருப்பி இந்த 28 இந்த 14ஆல் வகுக்கிறோம். இப்போ 28 14 கழிச்சா 14. இப்போ திரும்பி பார்த்திங்கன்னா இந்த இங்கேயும் 14 கழித்தல் 14 என்னது நம்மளுக்கு 0. இப்போ 14 கழிச்சா என்ன வருது? 0 வருது. அப்போது 42 மற்றும் 70 மீப்பெரு பொது காரணி. அப்போ 42 மற்றும் 70 மீப்பெரு பொது காரணி 14. எது 0 வருது? எதை வச்சு கழிக்கும் போது 14 மைனஸ் 14 தானே 0 வருது. அப்போ இதான் மீப்பெரு பொது காரணி. அடுத்த கணக்கு பார்க்கலாம். அடுத்தது 2வது கணக்கு 36 மற்றும் 80. சரிங்களா? இதுக்கு தொடர் கழித்தல் முறையில் மீப்பெரு பொது காரணி கண்டுபிடிக்கலாம். இப்போ இதில் 80 மைனஸ் 36. 80 36ஆல் கழிச்சா 44. அப்போ திருப்பி அடுத்தது வந்து 36 மைனஸ் 44 போட வேணாம். பெரிய நம்பரை முதல்ல போட்டுக்கலாம். இங்கே என்னது 44 மைனஸ் 36. சரிங்களா? இங்கே வேணால் n greater than m அப்படின்னு போட்டுக்கலாம். சரிங்களா? பெரிய நம்பரை வந்து n வச்சுக்கிறோம், சின்ன நம்பரை mன்னு வச்சுக்கிறோம். அப்போ 44லேருந்து 36 கழிச்சா 8 வருது. திருப்பி 36லேருந்து 8 கழிச்சா 20 வருது. 28 வருது. அடுத்தது வந்து 28ல் 8 போனால் 20. திருப்பி பெரிய நம்பர் முதல்ல போட்டுக்கணும், சின்ன நம்பரை 2வது போட்டுக்கணும். 20ல் 8 போனால் 12. திருப்பி 12ல் 8 போனால் இந்த 2 நம்பரை தான் எடுத்துக்கணும். இதில் பெரிய நம்பரை முதல்ல போட்டு சின்ன நம்பர் 2வது போகணும். 12ல் 8 போனால் 4. திருப்பி இந்த 8ல் 4 போனால் 4. அப்போது இங்கே திருப்பி 4ல் 4 போனால் 0 வருது. அப்போது 4 தான் மீப்பெரு பொது காரணி. சரிங்களா? விடை வந்து எழுதிக்கிடுங்க. 36 மற்றும் 80 மீப்பெரு பொது காரணி 4. அடுத்தது 3வது கணக்கு. 3வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 280 மற்றும் 420.
இதையும் தொடர் கழித்தல் முறையில் மீப்பெரு பொது காரணி கண்டுபிடிக்க போகிறோம். 280 420 ஃபஸ்ட்டு பெரிய நம்பர் போட்டுக்கிறேன். 420லேருந்து 280 கழிங்க. கழிச்சா என்ன வருதுன்னா 140 வருது. அடுத்தது இதுதான் பெரிய நம்பர், அதனால் அதை முதல்ல போட்டுக்கிறேன். 280லேருந்து 140, இந்த 140 கழிக்கிறோம். அப்போ 140 வரும். திருப்பி 140லேருந்து 140 கழிச்சா 0 வருது. சரிங்களா? அப்போ எதுலேருந்து எது 140 கழித்தல் 140 எனது 0. அப்போ மீப்பெரு பொது காரணி என்னது 140 தான். அப்போ 280 மற்றும் 420 மீப்பெரு பொது காரணி 120. அடுத்த கணக்கு பார்க்கலாம், 4வது கணக்கு. அடுத்த 4வது கணக்கு 1014 மற்றும் 654. இதில் தொடர் கழித்தல் முறையில் செய்ய போகிறோம். இப்போ 1014 கழித்தல் 654. 1014 654 கழிக்கணும். 4 4 போனால் 0, 11 5 போனால் 6, 9 6 போனால் 3, 360 வருது. சரிங்களா? 1014 654 கழிச்சா 360. அப்போது இது பெரிய நம்பர். 654 கழித்தல் 360. 654 360 கழிச்சா 4, 15 6 போனால் 9, 5 3 போனால் 2, 294. திருப்பி இந்த 360 இங்கே போட்டுக்கிறோம். கழித்தல் 294. 360 294 கழிக்கிறோம். 10ல் 6 போனால் 4, இங்கே 5 இருக்கும். 15ல் 9 போனால் 6, என்ன வருது 66 வருது. இப்போ 294 திருப்பி 66 கழிக்கிறோம். அப்போ என்ன வருது 294 66 கழிச்சா 14ல் 6 போனால் 8, 8ல் 6 போனால் 2, 228 வரும். திருப்பி இந்த 228 கழித்தல் 66 போடுறோம். 228 66 கழிச்சா என்ன வருதுன்னா 162 வருது. சரிங்களா? திருப்பி இந்த 162 கழித்தல் 66 போடுறோம். இந்த 162 இந்த கழித்தல் 66. 162 66 கழிச்சா 12ல் 6 போனால் 6, 15ல் 6 போனால் 9, 96 வரும். திருப்பி 96 கழித்தல் 66. 96 66 கழிச்சா 30. திருப்பி 66 கழித்தல் 30. அப்போ 36. திருப்பி 36 கழித்தல் 30ன்னா 6. சரிங்களா? அப்போ 30 கழித்தல் 6 24. திருப்பி 24 கழித்தல் 6 18. அடுத்தது 18 கழித்தல் 6, இந்த 18 போட்டு கழித்தல் 6. அப்புறம் 12 கழித்தல் 6. இப்போ 6 கழித்தல் 6, 12ல் 6 போனால் 6. திருப்பி இங்கே பார்த்தீங்கன்னா 6 கழித்தல் 6 0. அப்போ இதோட மீப்பெரு பொது காரணி என்னது 6. அப்போ 1014 மற்றும் 654 மீப்பெரு பொது காரணி 6. இதுதான் விடை. நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.